அவள் இதுவரை அறியாத காதல் ஒரு புதிய வடிவத்தை எடுக்கப் போகிறதா? குளிரும் சூழ்நிலை. அவர்கள் மேலும் நெருக்கமாக இருந்தாலும் நிலா எதுவும் இழக்கவில்லை. ஆதவன் இவளை ஒரு தீவிரமான பார்வையுடன் பார்த்தாலும் அவன் கண்களில் அவள் மீது ஒரு மரியாதை இருந்தது. அவன் அவளிடம் எந்த பதற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நம்மால் அவளின் கண்ணியம் ஒருபோதும் உடையக்கூடாது என்று நினைத்தவன் ஆதவன். அவன் அவளிடம் கண்ணியத்துடன் நடந்து கொண்டான். இது அவனின் உண்மையான தன்மை. நிலாவின் கண்கள் மெதுவாக திறந்தன. சுற்றிலும் அமைதி. குளிர்ந்த காற்று மெல்ல பெருமூச்சு விடுவது போல் போர்வையின் ஓரங்களை அசைத்தது. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். ஆதவன் இல்லை. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவன் என் அருகிலேயே இருந்தான். ஆனால் இப்போது அவன் எங்கே போனான்? நிலா மெதுவாக எழுந்தாள். போர்வையை சுருட்டி ஒரு பக்கம் வைத்தாள். அவன் வெளியே போய்விட்டானா என்றாள். மெதுவாக வீட்டின் உள்ளே நுழைந்தவள் ஒரு அழகான காட்சியை பார்த்தாள். ஆதவன் கிச்சனில் இருந்தான். அவன் சற்று இறங்கி ஒரு தட்டில் உணவை அழகாக சீராக வைத்து கொண்டிருந்தான். கைக்குட்டையை கழட்டி வைத்துவிட்டு அவன் சமையலில் கவனம் செலுத்தியிருந்தான். அவன் முதுகு சற்றே வீர்த்தியிருந்தது. நிலா மெல்ல அவனை கூச்சலிடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கவனமாக 2 கப் காப்பியை எடுத்து வைத்தான். அவள் முகத்தில் ஒரு இனிமையான சிரிப்பு வந்தது. அவன் அவளுக்காகவே இதையெல்லாம் செய்தானா? அவள் அருகில் வந்தாள். நீ இவ்வளவு சீக்கிரமாவே எழுந்துட்டியா என்றாள். ஆதவன் திரும்பி பார்த்தான். அவளது முகத்தை பார்த்து அவன் சிரித்தான். நிலா சிரித்தாள். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பசிக்கும்னு நினைச்சேன், அதனால. அவள் பார்வை டைனிங் டேபிளை நோக்கியது. ஒரு தட்டில் இட்லி, சின்ன பவுல்ல சட்னி, தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அவள் கண்களில் ஒரு ரசனை தோன்றியது. நீ இதையெல்லாம் தனியா செஞ்சியா? அவளது பார்வை மாறியது. அதே மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம். ஆதவன் ஒரு பக்கம் சாய்ந்து வாஷிங் மிஷினை காட்டினான். தயார், நீ ரெடியாகலாம். நிலா முழுக்க மௌனமாகிவிட்டாள். இந்த நாளில் அவன் அவளுக்கு அத்தனை கேர் எடுத்திருக்கிறானா? அவள் மெதுவாக ஓர் அடி அருகில் வந்தாள். நீ எப்பவும் இப்படி கேர் பண்ணுவியா? ஆதவன் சற்றே அவளது கண்களை பார்த்தான். உனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த கேர் வேண்டுமா, இல்ல? அந்த வார்த்தை நிலாவின் இதயத்தை கொஞ்ச நேரம் நின்று போக வைத்தது. அவள் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. உண்மையில் அவனது கண்களில் ஏதோ அநேகமான உண்மையான உணர்வு இருந்தது. அவள், சரி ஆதவா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆதவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். நான் என்னமோ நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தா ஏதாவது ஓவரா நடந்துருமோ என்று. ஆனா அவன் கண்ணியத்தோட நடந்துக்கிட்டான். அவள் ஒரு நிமிடம் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அவளது பார்வையில் ஒரு வித்தியாசமான புன்னகை. அவள் மனதுக்குள் உரையாடினாள். நிலா, நீ ஏன் இப்படி போய்கிட்டு இருக்க? தலை குனிந்து மெல்லிய சிரிப்புடன் மீண்டும் தண்ணீரை தெளித்தாள். நிலா குளித்துவிட்டு புன்னகையுடன் வெளியில் வந்தாள். ஆதவன் சிரித்தான். சரி, சாப்பிடலாமா நிலா? ஆதவன் உணவை எளிதாக பரிமாறினான். நீங்க நல்லா தூங்குனீங்களா என்றவன் கேள்வி சாதாரணமாக இருந்தாலும் அவளது பதில் சற்று தாமதமானது. நல்லா தூங்கிட்டேன். ஆனால் உண்மையில் அவள் அதிகம் தூங்கவில்லை. ஆதவனின் நினைவுகள் அவளை தூங்கவிடவில்லை. டிஃபன் முடிந்தவுடன் இருவரும் தயாராகி அலுவலகத்திற்கு கிளம்பினர். இருவரும் தனித்தனியாக புறப்பட்டாலும் மனதில் ஒரு இணைப்பு உருவாகி இருந்தது. நிலா நடந்து கொண்டு ஆபீஸ் உள்ளே வந்தாள். எல்லோரும் லேப்டாப்பில் மூழ்கியிருந்தார்கள். அவள் கண்கள் ஒருவரை மட்டும் தேடின.
ஆதவன் மூடிய மனதுடன் தனது பணியில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தான். அவளது வருகையை கவனிக்காதது போல நடந்து கொண்டான். அவன் என்னை கண்டு கொள்ளவில்லையா? சிறிது நேரம் கழித்து மீட்டிங் ஹாலில் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தனர். அதிகாரப்பூர்வமான சூழல், கடுமையான முகங்கள். ஆனால் நிலாவின் கண் மட்டும் ஒருவரையே தேடியது. ஆதவன். முற்றிலும் எதிர்பாராத விதமாக அவன் கோபத்துடன் ஒரு ஃபைலை மேசையில் போட்டு நிலாவை கடுமையாக பார்த்து பேசினான். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவன் இதுவரை எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்தவன் எதிர்த்து கேள்வி கேட்டான். இது என்ன? அவன் குரலில் ஒரு வகை ஆவேசம். நீங்க இத சரியா செக் பண்ணலையா என்றான். அவளுக்கு திடீரென்று குரல் வரவில்லை. அவள் கண்களில் கேள்விகள். நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஆதவன் இதை ஏன் இவ்வளவு கோபமாக கேட்கிறான்? நான் உங்களிடம்தான் கேட்கிறேன் நிலா. இந்த ப்ராஜெக்ட் லாஸ் ஆனால் யார் பொறுப்பு? அவளது இதயம் வலிக்கத் தொடங்கியது. எல்லார் முன்னால் அவள் செய்தது எல்லாம் தவறு போல் பேசுகிறான். ஆனால் நேற்றிரவு அவன் கையில் பிடித்த அதே மனதோடு இப்பொழுது அவளிடம் ஆவேசமாக பேசினான். நீங்க செய்யும் வேலையெல்லாம் சரியாக இருக்கணும், இல்லனா நான் ஏற்க மாட்டேன். அவன் சொன்னது நிலாவின் உள்ளத்திற்குள் குத்தியது. இவன் இவ்வளவு கடுமையாக என்னிடம் பேச வேண்டுமா? அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் நெருப்பாய் ஒரு பார்வை இருந்தது. நான் தப்பே செய்யல. அவள் உள்ளத்துக்குள் கோபம் இருந்தது. ஆனால் இவன் கோபத்துக்கு பின்னால் என்ன? நிலா முழுவதுமாக அமைதியாகி விட்டாள். அவள் மனதில் ஏதோ குழப்பம். ஆபீஸில் உள்ளவர்கள் கூட அவளது மாறிய அணுகுமுறையை கவனிக்கத் தொடங்கினர். மறுபுறம் ஆதவன் மிகவும் பிஸியாக இருந்தான். அன்றைய முக்கியமான மீட்டிங்கின் போது அவன் ஆதிக்கமான தோரணையுடன் பேசினான். ஆனால் மீட்டிங் முடிந்ததும் அவளை தனியாக பேச அழைத்தான். நெடுநேரம் ஆகியும் அவள் வரவில்லை. ஈவினிங் டைமில் நிலாவிடம் பேச சென்றான். ஹலோ, ஏன் பேச மாட்டீங்க? நிலா அவனை பார்க்கவில்லை. காஃபி மிஷினில் காப்பியை எடுத்துக்கொண்டு மெதுவாக உரசி கொண்டாள். நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். ஆதவனின் குரல் சற்றே கடுமையாக இருந்தது. நிலா மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவளது கண்கள் சற்றே சிவந்திருந்தன. நான் பேச வேண்டியதில்லை. ஆதவன் சிறிது நேரம் அவளை பார்க்க அவள் பார்வையை மீண்டும் மாற்றிக்கொண்டாள். அவனுக்கு புரிந்துவிட்டது. அவளது மனதில் ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பேசாம இருந்தா நான் அமைதியா இருக்க மாட்டேன் என்றான். அவன் அப்படி கூறியதும் அவள் கண்கள் அவனை பார்த்து நின்றுவிட்டது. உங்களால் என்ன செய்ய முடியும் என்றாள். நீங்க என்கிட்ட பேசணும். அவன் மெதுவாக அவள் அருகே சென்றான். அவள் முன்பெல்லாம் எதிர்த்து பேசியவளாக இருந்திருந்தாள். இப்போது அவளின் மௌனம் அவனை துன்புறுத்தியது. நிலா, என் டேபிளுக்கு வாங்க. அவனது குரல் மெல்லியதாக இருந்தது. அவள் ஒருமுறை அவனை பார்த்து பேசினாள். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் தொழில், உங்கள் வாழ்க்கை, உங்கள் முடிவுகள், நீங்க என்ன வேணா பேசலாம். இங்கே என்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னாள். அவளது குரலில் ஏதோ கவலை மறைந்திருந்தது. சிறிது நேரம் கழித்து ஆதவனின் ரூமுக்கு சென்றாள். ஆதவன் அவளை சமாதானப்படுத்த இன்னும் மெதுவாக அவள் அருகே சென்றான். அவள் திரும்பி செல்ல ஆதவன் அவளது கையை பிடித்தான். நீங்க என்னை தவிர வேற எதையும் நினைக்க முடியலனா அது நல்ல விஷயம்தான் இல்ல என்றான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்றாள். ஆதவன் மெதுவாக அவளது கையை இறுக்கமாக பிடித்தான். பிஸ்னஸ் வேற, ஃபேமிலி வேற, ரெண்டும் ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நிலா. அவள் கண்கள் ஒரு நொடி அவனை பார்த்தன. அடுத்த நொடியிலேயே அவள் இதயம் துடிக்கத் தொடங்கியது. நிலா அவனது கண்களில் நேராக பார்த்தாள். ஆதவன் தனது பிடியை தளர்த்தவில்லை. அவனது பார்வையில் ஏதோ உறுதி இருந்தது.
நீங்க என்னை நினைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா, நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆதவன் அவளை இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தான். அவள் அவனது கைகளை மெதுவாக தள்ளிவிட்டு பின்னோக்கிச் சென்று, நீங்க எப்போதும் இப்படித்தான். உங்களிடம் பேசினால் எல்லா தவறும் என்கிட்டே இருக்கிறது மாதிரி ஆகிடும். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றாள். ஆதவன் ஒரு நொடி சிரித்தான். நீங்க என்ன பேசினாலும் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க நிலா. நானும் நீங்களும். அவள் ஒரு நொடி அமைதியானாள். அவளது கண்கள் அவனை கேட்டது. என்ன? ஆதவன் மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டான். நானும் நீங்களும் இந்த ஆபீஸில் சக ஊழியர்கள் இல்ல. எல்லா ப்ராஜெக்டும் நல்ல ப்ராஃபிட்ஸோட பிசினஸ் பண்றது எனக்கு முக்கியம். அவள் உடனே திரும்பிச் சென்றாள். அவள் வேலையிலே கவனம் செலுத்த நினைத்தாள். ஆனால் அவனது வார்த்தைகள் மனதில் ரணமாய் இருந்தன. நிலா வீடு திரும்பியதும் உடனே ஃபேஸ் வாஷ் செய்து அலுவலகத்தில் நடந்ததை நினைத்து மனதளவில் சோர்ந்து போயிருந்தாள். அன்றைய தினம் அவளுக்கு மிகவும் கடினமானதாகவே இருந்தது. படுக்கை அறைக்குள் சென்று அமர்ந்தவுடனே அப்பொழுதுதான் உண்மையான தனிமை உணர்ந்தது. தலையணையில் முகம் புதைத்து கண்களை மூடி படுத்து இருந்தாள். அவளது மொபைல் ஒலித்தது. அதிர்ச்சியுடன் பார்க்க ஆதவன் அழைத்து கொண்டு இருந்தான். ஒரு நிமிடம் மனப்போராட்டம். எடுக்கலாமா வேண்டாமா? ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு ஆவல் எழுந்தது. அவள் மெதுவாக அழைப்பை ஏற்றாள். ஹலோ. அவள் குரலில் சோர்வு இருந்தது. என்ன ஆயிடுச்சு? ஆதவன் மெதுவாக கேட்டான். ஒண்ணுமில்ல. வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன். நிலா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். ஆதவன் அவள் ரிப்ளைக்காக காத்திருந்தான். அவள் எதுவும் பேசவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க நிலா. பிசினஸ் என்றால் என்ன? பிசினஸில் ஃபேமிலியை கொண்டு வரக்கூடாது. அவள் மெதுவாக அவன் சொல்வதை கேட்டாள். வெற்றியும் தோல்வியும் சேர்ந்தே இருக்கும். இதில் யார் மேல வரணுமோ அவர்கள் எந்த அளவிற்கு தன் மனதை தயாராக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நிலா ஆழமாக நினைத்தாள். அவளுக்கு புரிகிறது. ஆனால் அவள் ஏற்க தயங்குகிறாள். அதாவது நீங்க சொல்றத நான் கேட்டுக்கணும். அப்படிதானே? இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீங்க என்பதில்தான் மாற்றம் செய்யணும். அவள் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். இந்த உரையாடல் அவள் மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. இது அவனது வழியாக வந்த முதல் பாடமாகவே தோன்றியது. நாளைக்கு இதையே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாம். அவன் அவளை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டுமென்று பேசவில்லை. ஆனால் அவன் சொல்வது உண்மையாகவே இருந்தது. அவள் அதை உணர்ந்தாள். அவள் மெதுவாக புன்னகைத்தாள். அவள் கண்கள் சிறிது மிளிர்ந்தன. இந்த அழைப்பு அவள் முழுவதுமாக மாறிவிட போதுமானதாக இருந்தது. ஆதவன் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம லவ் பண்ற விஷயம் அலுவலகத்துல இருக்கிற மேனேஜர்ஸ் ஸ்டாஃப்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சுச்சுன்னா நம்ம விஷயம் எங்க அப்பா கிட்ட போய்விடும். அப்புறம் அவரு நம்ம லவ் ஏத்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஒன்னா சேர விட மாட்டாங்க. நிலா பேசவில்லை. அவள் விழிகள் சற்றே இருண்டன. சில நொடிகள் கழித்து, ஆனா இது நீங்க மட்டும் முடிவு செய்ய முடியாது இல்லையா? நான் முடிவு செய்யல நிலா. நம்மள பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும். நம்மள ஒன்னா சேர விட மாட்டாங்க. அது உனக்கே நன்றாக தெரியும். அதனால் கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம இருக்கணும். நம்ம 2 பேரும் வெளியில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். யாருக்குமே எதுவும் தெரியக்கூடாது. ஆதவன் அவள் பதிலை எதிர்பார்த்து இருந்தான். நிலா எதுவும் பேசவில்லை. அவள் இதுவரை காதலில் இது போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கவே இல்லை. காதல் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்ளும்படி இருக்கணும். ஆனால் இப்பொழுது அதை மறைக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். ஆதவனுக்கு இது எவ்வளவு முக்கியமான விஷயம். அவன் குடும்பத்துக்கு எதிராக செல்ல விரும்பவில்லை. அவர்களின் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவன். இந்த காதல் அவனுக்கு பிடித்திருக்கலாம். ஆனாலும் அதை காட்டிலும் அவனுக்கு குடும்பமும் பிசினஸும் முக்கியம் என்று அவன் தயங்குகிறான்.
அவள் விழிகளில் சற்று கலக்கம் தெரிந்தது. ஆனால் ஆதவனின் பார்வையில் இருந்த தீவிரத்தை பார்த்ததும் அவள் மெதுவாக மூச்சை இழுத்தாள். காதலாக நினைத்ததை ஒரு ரகசியம் போல வைத்திருக்க வேண்டுமா? அவள் கண்களை மூடி மெதுவாக துணிவாக சொன்னாள். சரி ஆதவா, நம்ம காதல் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஒரு நல்ல நாள் வர வரைக்கும். அவளது ஒரே வார்த்தை ஆதவனுக்கு விடுபட்டது போல் இருந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரிடமும் எதுவும் சொல்ல போறதில்ல. யாருக்கும் தெரியாது என்றாள். அவன் திருப்தியுடன் புன்னகைத்தான். அந்த நாள் இருவருக்கும் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்காகவே நன்றி நிலா. ஆனால் நிலாவின் உள்ளத்தில் ஏதோ ஒரு குழப்பம் உருவாகி கொண்டே இருந்தது. கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.